கைஸ் பிளாட்ஃபார்ம் 1லேருந்து பிளாட்ஃபார்ம் 2 காட்டுறவங்களுக்கு பாருங்கள். அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க கைஸ். காட்டுறேன் பாருங்கள் கைஸ். இதான் பிளாட்ஃபார்ம் 2. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது பார்த்தா தெரியுதுங்களா? ஏதோ ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க. பட் அது இங்கிலேருந்து காட்டுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்க மாதிரி இருக்குது. பட் இது வந்து எத்தனை நாள்லேருந்து இருக்குன்னு தெரில. இது எப்போ ரெடி பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ இங்கே பாருங்களேன், இதுதான் வெளியே மட்டும் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே எந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்கன்னு யாருக்கு தெரியும் சொல்லுங்கள். இங்கே பாருங்களேன், இது ரயில்வே ஸ்டேஷன் இப்படியா கைஸ் இருக்கும். இப்போது டேக்ஸ் மேபி டேக்ஸ் கட்டாமல் இருக்கலாம். வேறு யார் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து டேக்ஸ் கட்டாமல் இருக்கலாம். பட் நம்ம ஒரு ஷாம்பு வாங்கினாலும் அதுலேருந்து ஜிஎஸ்டி எடுத்துடுறாங்க. அந்த காசு என்ன பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு நம்ம நாட்டை அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் வந்து சென்ட்ரல் அனுப்பணும் அந்த அமௌண்ட்டு எல்லா ஸ்டேட்டுக்கும் ஷேர் பண்ணுவோன்ட்டு. ஃபஸ்ட்டு உங்கள் நாட்டை நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் அடுத்த நாட்டை பார்த்துக்கலாம், அடுத்த ஸ்டேட்டை பார்த்துக்கலாம். உங்கள் ஸ்டேட்டை பாருங்கள். கொஞ்சமாச்சும் காமன் சென்ஸ் இருந்தால் இப்போது கேள்வி கேட்பாங்க. எப்படின்னா சட்டசபையில் கேள்வி கேட்க தெரியாதவங்க தலைவராக இருக்க முடியுமா சொல்லுங்கள்? யோசிச்சு முடிவு எடுங்க, பார்த்து ஓட்டு போடுங்க.